ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். சொல்லணும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா அமித் அப்படியே மனசு உடஞ்சி சாண்டர்கிட்ட ஒரு சில விஷயங்களை சொல்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ அதை பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லோரும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ள போகலாம். ஸோ அமித் ரொம்பவே வருத்தப்பட்டார். ஏன் அப்படின்னா கேப்டன்சி நிறைய பேர் ரொம்ப நல்லா பாராட்டிட்டு விஜய் சேதுபதி எபிசோடு வந்த உடனே குத்துனாங்க முதல்ல. சரி, எவ்வளோ கொடுமையாக இருக்கும்ல. நம்ம நம்பி இவங்களாம் பாராட்ட போகிறாங்க. இந்த வாட்டியாவது ஒரு கேப்டன் எல்லாருமான விஜய் சேதுபதி முன்னாடி நம்ம பாராட்ட வாங்க போகிறோன்னு ஒரு சந்தோஷத்தில் இருக்கும்போது அப்படி சதக்குன்னு ஒரு குத்து நம்ம எப்படி இருக்கும்? ரொம்ப கஷ்டமாக போச்சு. ஏன்னா அது ரொம்ப பாவம், அந்த பாவத்தை செய்யக்கூடாது. அதனால் என்ன ஆகிடுச்சு, இன்னும் நான் இவங்களாம் சொல்லியிருப்பாங்க. விஜய் சேதுபதி அந்த கொஷினை கேட்ட உடனே சரி அவர் வேறு மூடில் இருக்கார், அவருக்கு ஏற்ற மாதிரி நம்ம பேசிடுவோம் சொல்லிட்டு எல்லோரும் மாறிட்டாங்க ஆப்போசிட். அப்போது நீங்கள் சொல்கிறதெல்லாம் அங்கே போய் பாருக்கிட்டேயும் கமருதுக்கிட்டே சொல்லும்போது இனிச்சுது. அதே மாதிரி நீங்கள் வந்துட்டு விதவிதமாக சமைச்சு ஒரு விஷயங்கள் பண்ணும்போது இனிச்சுது. அதேமாதிரி நீங்கள் சொல்கிற விஷயத்துங்கெல்லாம் கம்ப்ளைண்ட்லாம் அவர் வந்துட்டு அட்ரஸ் பண்ணி அதை கிளியர் பண்ணும்போது இனிச்சுது. ஆனால் கடைசியில் ரொம்ப சின்ன சின்ன காரணமாக சொல்லி அவர் அசிங்கப்படுத்துங்களே, இது எவ்வளோ பெரிய ஒரு முட்டாள்தனம். அதை அவர் சொல்லி இது பண்ணுறாரு. கடைசி நேரத்தில் வந்துட்டு இப்படி ராகம் பாடுற மாதிரி என்னை வச்சு செஞ்சுட்டாங்களே. அதில் விக்ரமெல்லாம் வந்துட்டு இன்னும் ஒரு மூணு நாள் ஒரு நாள் தாண்டா நீங்கள் சூப்பருங்க அப்படின்லாம் என்ன பாராட்டினா, இங்கே வந்துட்டு அப்படி ஆப்போசிட்டாக பேசுகிறாங்க. அப்படின்னும் போது சாண்டர் என்ன சொல்கிறாங்கன்னா அப்படின்னு சொல்கிறாரு. ஆக்சுவலாக அவங்க சொன்ன விஷயங்களும், அதாவது எல்லா பிரச்சனையும் இருக்குன்னு சொன்னேன், இது எல்லாமே நான் அட்ரஸ் பண்ணி அதை சால்வ் பண்ண விஷயம். ஆனால் திரும்ப அதை வந்துட்டு நான் அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணல, அட்ரஸ் மட்டும் தான் பண்ணேன்னு சொல்கிறாங்க. அதேமாதிரி சாண்டர் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் வந்துட்டு அவங்க பேசக்கூடாதுன்னு சொல்லும்போது இவங்களாம் சொன்னாங்களே, நாம் அவங்கள ஒதுக்கி வச்சுன்னு சொல்லும்போது இவங்க சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் இது பண்ணிங்க பார்த்தீங்கன்னா, அதை பண்ணியிருக்கணும். நீங்கள் செயல்படுத்திருந்தீங்கன்னா இப்போ நீங்கள் நல்லா பேர் வாங்கியிருப்பீங்க. இவங்கெல்லாம் ஒத்துக்கல. அதாவது ஃபஸ்ட்டு சொல்லியிருப்பார், நீங்கள் 2 பேர் பேசக்கூடாது, இல்லை நாங்கள் யாருமே உங்கள்கிட்ட பேச மாட்டோம் அப்படின்னு. அந்த விஷயத்தை நீங்கள் செயல்படுத்தியிருக்கணும் அப்படின்றாரு. அதே மாதிரி அந்த குரூப் எப்பயுமே அப்படி தான், உங்களை எப்பயுமே சேர்த்துக்க மாட்டாங்க. அந்த குரூப் பெருசாகிடுச்சு. அந்த குரூப்புக்குள்ளேருந்து நம்ம விலகி தான் இருக்கணும். ஆனால் அந்த குரூப்போட சப்போர்ட் இல்லாமல் இதுக்கப்புறம் நம்ம வாழவும் முடியாதுன்ற மாதிரி பயப்படுறாங்க. ஏன்னா அந்த குரூப் பெருசாகிடுச்சு. இப்போது முதல்ல அன்பு கேங்குன்னு ஒரு 5 பேர் 4 பேர் தான் இருந்தாங்க, 5 பேர். இப்போ பார்த்தீங்கன்னா பார்வதி, கமருதின்னு இவர் அது என்னது வினோத், அமித், இவங்களை தவிர்த்து எல்லாமே இப்போ அன்பு கேங்க மாதிரி தான் இருக்குது. எவ்வளோ கொடுமையாக இருக்கும். அப்போ உள்ளே இருக்கவங்களுக்கு எப்படி பதைக்கும். இதில் என்ன ஒரு பியூட்டினா, அன்பு கேங்லேருந்து யாருமே போகல. இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் எல்லாமே இந்த பக்கம் இருக்கிற ஆட்களாக போகிறாங்க. சூப்பரில் அதுவும். ஸோ அதை தான் சொல்லி நான் எவ்வளவு. அதே மாதிரி பார்வதி போய் சொல்கிறேன், நான் பார்வதிக்கிட்டே நிறைய விஷயங்கள் சொன்னேன், அவங்க கேட்கல. அதே மாதிரி எல்லாருமே பார்வதி வேலை செய்யலை சொல்கிறாங்க. எனக்கு தெரியும், அவள் 1 டே ஃபுல்லாக அந்த பாத்திரத்தை துளைக்கிருக்கா. சும்மா சாதாரணமான விஷயம் கிடையாது, வெசல்ஸ் வாஷிங்கு. அதை ஃபுல்லாக அவள் பண்ணால் எந்த வேலை எந்த பேச்சும் சொல்லாமல். ஆனால் கடைசியில் அந்த பொண்ணியை அவ்வளோ அசிங்கப்படுத்துகிற மாதிரி பேசிட்டாங்க. எதுவுமே பண்ணல, குற்ற உணர்ச்சி இல்லை அப்படின்ற மாதிரியும் சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. அப்போத்துலேருந்து பார்வதிக்கு ஒரு நல்ல நண்பனை விட உண்மையான நண்பனாக இருக்கார். இப்போ கமருதீன் பார்த்தீங்கன்னா தேவைக்கேற்ற மாதிரி வந்துட்டு போகிறாரு. வினோத்தை வருவார். ஆனால் வினோத்துக்கு முக்கியம் பார்த்தீங்கன்னா விஜய் பார்வதியோட கமருதீன் தான். கமருதோட நலனுக்காக தான் விஜய் பார்வதி. ஏன்னா விஜய் பார்வதி அதுக்காக விஜய் பார்வதி கிட்ட வினோத்துன ஃப்ரெண்ட்ஷிப்பாக இல்லைன்னா அது அவருடைய விஷயங்கள், அது அவரோட பர்சனல், அதை நம்ம தலையிட முடியாது. இங்கே என்னென்னா கமருதீன் அவரோட பர்சனலுக்காக திரும்ப போகிறாரு. எஃப்ஜே சொல்கிறான்னு ஒரு விஷயத்துக்காக சண்டை போகிறாரு. இல்லை என்ன சொல்கிறது. ஆனால் அமித் ரொம்ப ஃபீல் பண்ணது எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு. இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். அமித்தோட கேப்டன்சி எப்படி இருந்துச்சு? என்னை கேட்டிங்கன்னா 10க்கு 9 மார்க் கண்டிப்பாக கொடுப்பேன். நீங்கள் எவ்வளோ கொடுப்பீங்க? மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.